வணக்கம். இந்த வீடியோல அன்ஹானஸ்ட்ல மெஸ்ஸ பத்தி நான் பேசப் போறேன். இதுக்கு முன்னாடி அன்ஹானஸ்டீஸ்ல வந்து என்னென்ன ஃபுட்ஸ் அவைலபிளா இருக்கு? அதாவது ஹாஸ்டலர்ஸ்க்கு என்னென்ன ஃபுட்ஸ் புரொவைட் பண்றாங்க? மண்டே டூ சண்டே வரைக்கும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த வீடியோக்குள்ள மெஸ்ஸுக்குள்ள எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அப்படிங்கிறத சொல்லப் போறேன். என்னடா மெஸ்ஸுக்குள்ள எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னா புரியலையே அப்படின்னு கேட்கிறீங்களா? ஒண்ணும் இல்லங்க. இப்ப ஒரு 1000, 2000 பேர் படிக்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல டே ஸ்காலரு, ஹாஸ்டலர் 2 பேர் இருப்பாய்ங்க. இப்ப நான் வந்து என்னோட ஃப்ரெண்டும் டே ஸ்காலர்ன்னு வச்சுப்போம். "நீ வாடா மாப்ள, நீ உள்ள வாடா, நான் பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு அழைச்சிட்டு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, முடியாது. ஏன்னா, இந்த அன்ஹானஸ்டி மெஸ்லலாம் வந்து ஒரு இன்சார்ஜ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் இவன் வந்து இந்த மெஸ்காரனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் மாரி ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து அப்படி நின்னீங்கன்னா, அப்படி இப்படி இப்படி காமிச்சீங்கன்னா, "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லும். ஸோ உங்க ஃபேஸ வச்சு ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நீங்க ஒன்ஸ் ஹாஸ்டல் அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த ஹாஸ்டல் ஐடி ஒண்ணு ஒரு பில் இருக்கும். ஒரு ஸ்லிப் இருக்கும். அத காமிச்சீங்கன்னா, ஓகே இவன் வந்து வெஜ் மெஸ், நான்வெஜ் மெஸ் அப்படின்னு ஓகே இந்த பையன ரெகக்னைஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன பார்த்தீங்கன்னா, எவரி செமஸ்டர் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இப்ப நான் ஒரு செமஸ்டர் பே பண்ணிட்டேன். ஸோ அடுத்த செமஸ்டர் நான் பே பண்ணாம உள்ள வர முடியாது. அந்த அந்த ரெகக்னைஸ் பண்ணா காமிக்காது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டையோ யாரையும் கூட்டு போக முடியாது. மாட்டிக்கிருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.